வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய 2019ஆம் ஆண்டு இடைப்பெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையில் திருகோண கணிதம் தொடர்பாக பகுதி 1 ஏயில் இடம்பெற்றிருக்கு. வளமையா பகுதி 1 ஏயில் இடம்பெறவினா 2018ஆம் ஆண்டு மட்டும் திருகோண கணிதம் பகுதி 1 பியில் பகுதி 2 பியில் இடம்பெற்றிருந்தது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் எப்படியோ இருந்தாலும் இந்த கணக்கை கட்டாயம் செய்தே ஆகணும். எப்படி இந்த கணக்கை செய்கிறது, நீங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை பிள்ளைகள். திருவோண கணித அட்டவணை பாவிக்க தெரியாது, ஒன்றும் இல்லை பிள்ளைகள். இதுல எல்லாம் மிக இலகுவான விடயம். நாங்கள் எப்படி என்றதை பார்க்கிறோம். ஒரு சமதள கிடைத்தில், அதாவது இது ஒரு கிடைப்படம் அப்படின்றதுதான் இது. இந்த வழக்கமா நிலைக்குத்து படம் தான் கூடுதலாக வருவது. கிடைப்படம் அளவடை படத்தோட சம்பந்தப்பட்டது. கிடைப்படம் என்றது நாங்கள் தரம் 9ல பார்த்தது. அதை இங்க திருவோண கணிதத்துக்குள்ள கொண்டு வரப்போறோம். சரி, நிலத்தில் உள்ள ஒரு புள்ளி ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் 127 பாகை திசைகோளில் உள்ள புள்ளி சியில் ஒரு மாமரத்தை காண்கின்றான். அப்ப ஏயில நிற்கிற ஒரு மனிதனுக்கு வடக்குன்றது இங்க இருக்கும். இங்க அந்த திசையானது திசைகோள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் இந்த இடத்துல 4 திசையையும் குறிச்சு கொள்றது புத்திசாலித்தனமா இருக்கும். அந்த அடிப்படையில நான் இந்த வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு திசைகோள்ல அந்த திசை சொல்லப்பட்டிருக்கு. 127 பாகை திசைகோள்ன்றது வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக இது 90, இங்க காண வந்தா 180. ஆகவே 180 வரையில. ஆகவே அது எவ்வளவுண்டா இது 90, மிச்சம் 27க்காக 37, 127 வரணும். ஆகவே இது 37 பாகை. அதாவது இந்த துண்டு கோணம் 37 பாகையாக இருக்கின்ற மாதிரி இருக்கு. இந்த திசை கோளை வச்சுக்கொண்டு எங்களுக்கு அந்த கோணம் கட்டாயம் தேவையா இருக்கும். அதுல 37 பாகை அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கொள்றேன். எனக்கு தேவையா இருக்கு. திசைகோள் கொண்ட புள்ளியில் உள்ள ஒரு மாமரம், இதுல என்ன நிக்குது? மாமரம் நிக்குது. சரி, மாமரத்தை அந்த மனிதன் பார்க்கிறான். ஒரு அவன் புள்ளி ஏயில் நிற்கும் தென்னை மரத்திற்கு தெற்கேயும் புள்ளி ஏக்கு தெற்கேயும் புள்ளி சிக்கு மேற்கேயும் இருக்கும் ஒரு புள்ளி பியில தென்னை மரம் இருக்கு. அதாவது இங்க ஏயிலிருந்து தெற்கு திசையிலையும் சியிலிருந்து மேற்கு திசையிலையும், சியில நாங்க வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு போட்டா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஆகவே மேற்கு திசையிலையும் இருக்கின்ற இந்த இடத்துல என்ன இருக்குது? தென்னை மரம் நிற்குது. அந்த தென்னை மரத்தையும் காண்றான். இப்ப விடயம் என்னன்னா, இந்த பரம்படி படத்தை போடட்டுமா? இதுல நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை போட மாதிரி, இந்த 100 மீட்டர் அப்படின்றது எது என்றா ஏயிலிருந்து சிக்கான தூரம், ஏக்கும் சிக்கும் இடையிலான தூரம் 100 மீட்டர். ஆகவே இந்த கோடு எங்களுக்கு தெரியும் 100 மீட்டர். அது மட்டும் இல்ல, திருவோண கணிதம் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு செங்கோண முக்கோணம் பெறணும். செங்கோண முக்கோணம் எங்க இருக்கு? இது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். இவருக்கு இது மேற்கு, இவருக்கு தெற்கா இருந்தா இந்த இடத்துல இருந்து நாங்க பார்த்தோம்னா இது கிழக்கு, இது வடக்கு. கிழக்குக்கும் வடக்குக்கும் இடையிலான கோணம் செங்கோணம். அது பார்க்கவே எங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல செங்கோண முக்கோணம் வருது. சரி, கேட்கப்படுகின்ற கேள்வி ஏ கம பி கம சி ஆகிய அமைப்புகளை காட்டும் ஒரு பெரும்படை படம். இது இவ்வளவு தரவையும் நாங்கள் ஒரு படத்துல குறிச்சு காட்டுவோம். இந்த விடைத்தாள் 5ஆம் வினாக்கம் என்று போட்டு விடைத்தாள்ல இந்த அளவு விடயத்தை நாங்கள் ஒரு தரவாக குறித்து காட்டணும்னா அதுக்கே எங்களுக்கு புள்ளி வரும். பெரும்படி படம் ஒன்றில் உருவி தரப்பட்டுள்ளது. அந்த படம் தந்திருக்க அந்த தரவையும் குறித்து தரப்பட்டுள்ள உருவை பிரதி செய்து விடைத்தாளில் மேற்குறித்த தகவல்களை அதில் குறித்து காட்டு. அப்ப முதலாவது கேள்வி இப்ப நாங்கள் ஏற்கனவே இந்த இதுல செய்திருக்கோம். நாங்கள் இப்ப எப்படி செய்யணும்ன்றதை நான் திரும்பவும் செய்து காட்டுறேன். 2வது கேள்வி பார்த்தோம்னா, திருவோண கணித அட்டவணையை பயன்படுத்தி மனிதனுக்கும் தென்னை மரத்துக்கும் இடையே உள்ள தூரம் ஏபிஐ அன்னளவாக மீட்டருக்கு காண்க. அதாவது மனிதனுக்கும் தென்னை மரத்துக்கும் இடையில இருக்கிற தூரம்ன்றது இது. இந்த தூரத்தை தான் காணணும். ஆகவே நான் என்ன செய்யணும்னா ஒரு அச்சரத்தை போடுறேன். இது ஒரு ஐடியா, இப்படித்தான் செய்யணும்னு நான் சொல்லல. இப்படி ஒரு ஐடியாவை நாங்க வச்சுக்கொண்டோம்னா எங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது இப்ப நான் இது எக்ஸ் என்று போட்டுனேன்டா, இந்த எக்ஸ் எனக்கு திறப்பட்டுள்ள 100 மீட்டர் ஒரு கோணம். இந்த 3 விடயம் தொடர்பான ஒரு தொடர்பு தான். இந்த இதுல இருக்கிற ஒரே ஒரு கோணம் 37 பாகை. 37 பாகைன்றது வெளியில இருக்கு, உள்ளே இல்லை. அப்ப இவரை நான் முக்கோணத்துக்கு கொண்டு வரணும்டா இந்த கோடும் சமாந்தரமா இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். இதுவும் கிழக்கு திசை, இதுவும் கிழக்கு திசை. ஆகவே சமாந்தரமா இருக்கும். அந்த அடிப்படையில இந்த கோணம் செட் வடிவத்துல இந்த கோணம் 37 பாகை. நீங்க இந்த கோணம் 37 தான் கண்டுபிடிச்சுக்கணும் இல்ல, மற்ற மாதிரி நாங்கள் இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல 53 பாகை, இந்த அளவு கோணம் 53 பாகைன்றதை கூட நாங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இது செட் வடிவம் அதே 37 இங்க கொண்டு வந்துடுறேன். 37 பாகை. இந்த 37 பாகையை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் எதிர்கோணம், 37 பாகையை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்
எதிர்கோணம். இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 100ன்றது செங்கோணம், செம்பக்கம், எதிர்பக்கம் செம்பக்கம். எதிர்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் உங்களுக்கு 3 விகிதம் தெரியணும். சைன் விகிதம், கொஸ் விகிதம், டான் விகிதம் என்ற அடிப்படையில எதிர்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் சைன் விகிதம். ஆகவே சைன் தீட்டா சமன் சைன் தீட்டா ஓகே சைன் தீட்டான்னு இப்ப போடுவோம். சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ரைட். இப்ப எங்களை பிரதியிட போறோம். சைனுக்கு பதிலாக சைன் 37, சைன் தீட்டாக்கு பதிலாக சைன் 37, அதாவது சைன் 37 பாகைக்கு எதிரே இருக்கின்ற பக்கம், அதாவது 37 பாகை என்றது சைன் 37ன்றது 37 பாகைக்கு எதிரே இருக்கிற பக்கத்தினையும் செம்பக்கத்தினையும் விகிதம். 37 பாகைக்கு எதிரே இருக்கிறவர் எக்ஸ், ஆகவே எக்ஸ் என்று போட்டுக்கொண்டு நான் எடுத்து எடுகோள், இல்லைன்னா நீங்க ஏபி என்று போட்டுக்கொண்டிருப்பீங்க. செம்பக்கம் 100. சரி, இப்ப பிரச்சனை என்னன்னா சைன் 30 எவ்வளவு, சாரி சைன் 37 இதை நாங்க காணலாம் பிள்ளைகள். இதுக்குத்தான் எங்களுக்கும் திருகோண கணித அட்டவணை, மடக்கு அட்டவணைக்கு பின்னால் இருக்கும். அந்த திருகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் வந்து சைன் 37 பாகையை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மடக்கு அட்டவணைக்கு கீழே இரண்டாவதாக இயற்கை சைன்கள், இயற்கை டான்சன்கள், இயற்கை கோதான்சன்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது இயற்கை இது கோசைன்கள், கொசைன் நாங்கள் எங்களுக்கு தேவையானது வந்து 3 பேர்: இயற்கை சைன், இயற்கை டான், இயற்கை கோசைன்கள். கோதான்சன்கள் தேவையில்லை, அது வந்து ஏழுக்கு தான் தேவையானது. சரி, இப்போ எங்களுக்கு வேணும் சைன் 37 பாக. இந்த சைன் அட்டவணையில வந்துட்டு இங்க சைன் அட்டவணையில வந்துட்டு இந்த சைன் அட்டவணையாக சைன் அட்டவணையில வந்துட்டு எங்களுக்கு கேட்கப்பட்டதோ சைன் 37 பாக. சைன் 37 பாக தான் கேட்டது. சைன் 37 பாகை இந்த பெருமானத்தை நாங்கள் காண்றதுக்கு தான் இந்த அட்டவணைகள் வந்திருக்கோம். சைன் 37 பாகையை காணணும்னா இங்க அதாவது 37 பாகைன்றது கிளை, அதாவது நாங்கள் சென்டிமீட்டர் உபயலகு மில்லிமீட்டர் மாதிரி பாகைக்கு உபயலகு கிளை. அதாவது இது 37 பாகை 0 கிளை, 0 டபுள் டிஜிட்ஸ்ல போடணும், 0 கிளை. சரி, அதாவது நாங்கள் இந்த இடத்து இந்த பெருமானத்தை காணணும்னா சைன் இந்த 37 பாகையில போயிட்டு இதன் பாகை இங்க இருக்கும், கிளை இங்க இருக்கு, மேல இருக்குமா. இது இந்த கீழே இருக்கிற கிளை வந்து கொசுக்குரியது, மாத்திடுறையில 37 பாகை இவங்களுக்கு 37 பாகை 0 கிளை. இந்த 2 பேரும் கிராஸ் பண்ற 2 பேரும் எங்க சந்திப்பியவண்டா இந்த பெருமானம் தான் சைன் 37 பாகை இந்த பெருமானம். சரி, அது இந்த முன்னுக்கு இருக்கிற பெருமானம் இங்க காட்டப்பட்டிருக்கு பாருங்க, 0.6018. ஆகவே இந்த சைன் 37 இந்த பெருமானத்தை நாங்கள் இங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. 0.6018. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பெருமானத்தை கொண்டு போய் அங்க பிரதியிட போறேன். 0.6018 கொண்டு போய் இந்த சைன் 37 பாகைக்காக நான் கண்டு வைத்துக்கிறேன். நான் அந்த பேப்பர்லயே செய்து காட்டுறேன், உங்களால ஒரு இடத்துல விளங்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில 0.6018 நான் இந்த இடத்துல பிரதியிடுறேன். 0.6018, அதாவது சைன் 37 பாகை இந்த பெருமானத்தை நான் மடக்கை அட்டவணை, அதாவது மடக்கை புத்தகத்தில் இருக்க திருகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி கொண்டு வர எக்ஸின் கீழ் 100 அப்படின்னு வரும். இப்ப நான் இந்த எக்ஸை காணணும்னா இந்த 100 பிரித்து கொண்டிருக்க 100 அங்க அனுப்புவேன். அங்க போனா இந்த பிரிச்சு கொண்டிருக்க 100 அங்க போனா பெருக்கும். ஆகவே எக்ஸ் சமன் 0.6018 100ஆல பெருக்கணும். என்ன, 100ஆல பெருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பிள்ளைகள். 2 தசமதானம் பின்னோக்கி நகரம். ஆகவே விட வரப்போது 60.18 வரும். ஆனா இங்க கேட்கப்பட்ட கேள்வி 60.18. நாங்கள் எக்ஸ் இது வந்து மீட்டர்ல இருந்தனாடி கட்டாயம் இந்த இலக்கம் மீட்டர்ல இருந்திருக்கும். அந்த அடிப்படையில மீட்டர் 60.18 மீட்டர். ஆனா கேட்கப்பட்டதை பாருங்க, ஏபியின் தூரத்தை கிட்டிய மீட்டருக்கு காணட்டுமா. நீங்க தசமத்துல சொல்ல வேணாம், முழு எண்ணில சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். முழு எண்ணில சொல்லணும்னா கடைசி எண் 0, எங்களுக்கு அடுத்த தசமத்துக்கு முதலாவது தசம இலக்கம் தான் தேவை. முதலாவது தசம இலக்கம் 1 நாடி கட்டாயம் அது கீழே தான் வரும். ஆகவே இது உங்களுக்கு மிக கிட்டிய முழுவன் என்று பார்த்தா 60 மீட்டர் அப்படின்றது வரும். அதாவது இந்த நீளம் 60 மீட்டர்ன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதை நாங்கள் படத்துல குறிச்சு வச்சுக்கொள்வோம். இது வந்து 60 மீட்டர் அப்படின்றது உள்ள குறிச்சு கொள்றேன். அடுத்த படத்துக்கு கொஞ்சம் தேவைப்படுது. சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். தென்னை மரத்துக்கும் மனிதனுக்கும் தென்னை மரத்துக்கும் செப்பமாக நடுவே புள்ளி டியில் டியும், அதாவது இந்த மனிதன் தென்னை மரம் இந்த 2 பேருக்கும் சற்றி நடுவுல ஒரு புள்ளி இருக்காம். அந்த புள்ளிக்கு பேர் டியாம். அந்த டியும் புள்ளி டியும் புள்ளி
உள்ள புள்ளி பியில் உள்ள தென்னை மரத்தில் நடுவே புள்ளி பியில் உள்ள தென்னை மரத்தில் இருந்து, இந்த புள்ளி பியில தான் தென்னை மரம் இருக்கு, புள்ளி பியில் உள்ள தென்னை மரத்தில் இருந்து 118 மீட்டர் மேற்கேயும் இருக்கும் புள்ளி இ, அதாவது பியிலிருந்து 118 மீட்டர் மேற்கு திசை, அது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்காக மேற்கு திசையில இருக்கிற வருது இல்ல, கிடைக்கூடா 118 மீட்டர் மேற்கு திசையில இருக்கிற 118 மீட்டர் மேற்கு திசையில இருக்கிற ஒரு புள்ளி, அந்த புள்ளி என்னவாமண்டா ஈயா, ஈயும் பிரதி செய்த உருவில் குறிக்க. இப்ப நாங்க இந்த ஏற்கனவே செய்திருந்த உருவை அங்க திரும்ப போய் அதே இடத்துல போய் திரும்ப கொஞ்சம் இந்த படத்தை பெருசாக்குவீங்க. நான் இந்த பேப்பர்லயே இதை செய்து காட்டுறேன். குறிக்க தூரம் ஏபிக்கு ஆக மேலே நாங்கள் பயன்படுத்தி அந்த தூரத்தை பயன்படுத்தலாம். ஏபிக்காக இந்த 60 மீட்டர்ன்றதை பயன்படுத்த போறோம். ஓகே, இங்க என்ன கேட்க வர்றாங்கன்றதை பார்ப்போம். மேலே 2இல் பெற்ற அன்னளவு பெருமானத்தை திருவோண கணித அட்டவணையும் பயன்படுத்தி ஒரு கோணம் கேள்வி, எந்த கோணம் என்றால் BDE. அப்ப அந்த இந்த DE என்ற அந்த கோட்டை இணைச்சாத்தான் இந்த கோணத்தை காண வேண்டியிருக்கும். இந்த கோணத்தை தான் கேள்வி. அப்ப இந்த கேட்கப்படுகின்ற கோணத்துக்கு அச்சரம் போட்டுக்கொள்வோம். எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் இங்க கோணம் தொடர்பான அச்சரம் தீட்டாவை போட்டுக்கொள்றோம். இந்த தீட்டாவை நான் எப்படி காணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முக்கோணத்துல 2 பக்கங்கள் இந்த நீளம் தெரிந்தால் அதை வச்சுக்கொண்டு இந்த கோஸ் விகிதமோ டான் விகிதமோ சைன் விகிதமோ ஏதோ ஒரு விகிதத்தை கண்டு அந்த விகிதத்தை பயன்படுத்தி நான் என்னத்தை காணலாம், தீட்டாவை காணலாம். சரி, இதுல எனக்கு எந்தெந்த பக்கம் தெரியுமானா, ஒன்று நேரடியா தெரியுது, இது செங்கோண முக்கோணம், என்ன வடக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான கோணம் செங்கோண முக்கோணம். இந்த பக்கம் தெரியும், மற்றது இந்த பக்கமும் தெரியும். இந்த அளவு நீளம் எவ்வளவு வேண்டாடா, மொத்தமா 60 என்று நாங்க பயன்படுத்தினோம். அதைத்தான் சொன்னவர் அந்த உருவுக்கு நாங்க மேலே எடுத்த 2ல பெற்றபடியே சொல்லுங்கன்னு சொல்றது. அப்ப 60ன்னா இது 30. சரி, இந்த தீட்டாண்ட கோணத்துக்கு இவர் எதிர்பக்கம், இவர் அயல் பக்கம், இவர் செம்பக்கம். அவை எதிர்பக்கம் அயல் பக்கம் தொடர்படுகின்ற விகிதம் என்னன்னா டான் விகிதம். டான் தீட்டா சமன் இந்த முக்கோணத்துல எதிர்பக்கத்தின் கீழ் இந்த 3 விகிதம் உங்களுக்கு தெரியணும் பிள்ளையால் அயல் பக்கம். இது தெரிஞ்சாதான் எங்க கதைக்கலாமா. சைன் விகிதம்ன்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், கொஸ் விகிதம்ன்றது அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், டான் விகிதம்ன்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இது தெரியும். இப்ப எனக்கு இங்க எதிர்பக்கமும் தெரியும், டான் தீட்டாவை தான் தெரியாது. ஓகே, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்பக்கம் எவ்வளவு, இந்த தீட்டாவுக்கு எதிர்பக்கம் 118 மீட்டர். சரி, அயல் பக்கம் எவ்வளவுண்டா 30. இப்ப 118 30ஆல பிரிக்கணும். பிரிச்சு, அதாவது டான் தீட்டா இந்த பெருமானம், தீட்டான்ற கோணம் தெரியாது, ஆனா அந்த கோணத்துக்காக எதிரே இருக்கின்ற பக்கத்தின்றையும் அயல்ல இருக்கிற பக்கத்தின்றையும் விகிதம் என்னன்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். 118 30ஆல பிரிக்கணும். 30ஆல பிரிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை பிள்ளைகள். 3ஆம் பாகுபாடு தெரிஞ்சா 30ஆம் பாகுபாடும் பெரிய உங்களுக்கு ஈஸி. 30ல இல்ல, 1ல இல்ல, 11லையும் இல்ல, 118ல இருக்கு. 1 2 3 90 வரும். ஆகவே 3 முறை. ஆகவே 90 கழிச்சோம்னா 28 அப்படின்னு வரும். என்ன ரைட். இப்போ நாங்கள் தசம் தாண்டைக்க தசம் குத்தோணும். ஆகவே அடுத்ததா இருக்கிற சைவர் ரங்கம், சைவர் ரங்கினா 210. 210ல 7 முறை அப்படின்னு வரும். 28 28 நாடி 27 நோமலா பார்த்தா 280 என்று பார்த்தோம்னா 9 முறை வரும். 9 முறை வரும். அப்பவும் எங்களுக்கு முழுமையா வரையில 270. பிறகும் ஒரு தசம கழிச்சா 10, இன்னும் ஒரு தசமதானத்துக்கு அடுத்த சைவர் ரங்கம், அப்ப 3 அப்படின்னு வரும். திரும்ப 90 அப்படியே போய் கொண்டிருக்க போதும். 3 3 3 போதும். ஒரு 4 தசமதானம் காண கொண்டு போகணும். இங்க 3 தசம காண கொண்டு போனாலே காணும். நாங்கள் எங்கள டான் தீட்டா விகிதம் இங்க கண்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. இந்த டான் தீட்டா விகிதம் காணப்படும். இந்த பிரிச்சு கண்ட விட 3.933. அதாவது இந்த 3.933 இந்த டான் தீட்டா தருதுண்டா திருவோண கணித அட்டவணையிலையும் இதே விகிதத்தை தர்ற டான் இந்த ஒரு கோணம் இருக்கு. அதை நாங்க போய் காணப்போறோம். டான் இந்த கோணம் இது திருவோண கணித அட்டவணையில 3.933 தருது. எங்க போகணும்,
டான் செல்கள் அட்டவணைக்கு போகணும். இயற்கை தான் செல்களா, தான் செல்கள் தான் இருக்கு தமிழ்ல. இயற்கை தான் செல்களுக்குள்ள போயிட்டு இயற்கை தான் செல்களை போயிட்டு இந்த அட்டவணையில 3.333 தரக்கூடிய யார் அப்படின்றது 3.93 இதெல்லாம் 0 45 வரைக்கும் 0 தான் இருக்கு. 45ல தான் 1 வரும். அங்காலதான் இருக்கு 3.933 3.7 இருக்கு 3.7 3.8 இது 9.33 விட கூடிட்டு. ஆகவே இது எடுக்க இயலாது. இதுதான் எடுக்கணும். 3.933 வேணும். ஆனா இது சாரி 9.933 ரெண்டு கூட இல்லை. இதுதான் கூடிட்டு 9.6க்கு போயிட்டு. எனக்கு தேவையானது tan இந்த அதாவது 3.933 தரக்கூடிய tan இந்த கோணம் என்னன்றதை காண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். 3.933 தரக்கூடிய tan இந்த 3.96 இது தாண்டி இருக்கு. அவை 3.914 குறைஞ்சிருக்கு. அவை நாங்கள் இது எங்க தருது 75 பாகை. ஆகவே நாங்கள் பாகையை கண்டுபிடிச்சிட்டோம். 75 பாகைன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். பாகையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பிரச்சனை என்னன்னா கிளையை கண்டுபிடிக்கல. அதாவது கிளை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த இன்னும் பிரிவு பாகை இந்த பிரிவு கிளை. அந்த அடிப்படையில எங்களுக்கு 3 பின்னுக்கு இருக்க நம்பரை மட்டும் 933 பார்த்தா இங்க 914 இருக்கு. நம்ம எவ்வளவு வேணும்? எங்களுக்கு இங்கால ஒரு 6 அங்கால ஒரு 13 19 தேவை. 19 தர்ற ஆள் இதே நேர்ல இடை வித்தியாசத்துல 19 தர்ற ஆள் இருக்கிறார். முதல்ல இது எங்க கிளை 75 பாகை எத்தனை கிளையில வந்து பாருங்க 40 கிளையில வந்து 75 பாகை 40 கிளையில வந்து கொண்டே போட இல்லாது. நீங்க இந்த 19ஐயும் தர்றாலையும் பார்த்துட்டு போகணும். இந்த 19 தர்றாள் மீதமாக எங்களுக்கு இந்த பெருமானத்தை தருவோம் வேண்டாம் 3.933 தருவோம் வேண்டாம். இன்னும் 19 தேவை. இந்த 19 தர்றால் 4 கிளை. அவை 40 4 44 கிளை. அதாவது 75 பாகை 44 கிளையில என்ன இருக்க போது எங்கள் இந்த விகிதத்தை தரக்கூடிய டான் விகிதம் இருக்கு. ஏற்கனவே நாங்கள் இந்த விகிதத்தை தரக்கூடிய கோணத்தை தான் தீட்டான்னு சொல்லி வச்சுனாங்க. அப்ப இதுல இருந்து நாங்கள் எடுக்கிற முடிவு என்னன்னா 25 பாகை 40 அவை டான் தீட்டா சமன் tan இந்த கோணத்தை தரக்கூடிய tan விகிதத்தை சொல்றேன். tan 75 பாகை 44 கிளை. பாகைக்கு வட்டம் புள்ளியல் கிளைக்கு கூட 44 கிளை தரும். ஆகவே இதுல இருந்து என்ன சொல்ல போறேன்? tan விகிதம் இந்த tan விகிதத்தை சமனா இருந்தா தீட்டான்றவர் 75 பாகை 44 கிளைக்கு சமன். ஆகவே அதைத்தான் நான் கேட்ட கோணம் வந்து BDE என்று கேட்டிருந்தது. BDE சமன் 75 பாகை 44 கிளை அப்படின்றத நாங்கள் விடையா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த புள்ளி திட்டத்தை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். பாருங்க திருத்தி இருந்தீங்கன்னா புள்ளி திட்டத்தை பார்க்கலாம். ரைட், ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புள்ளி திட்டம் எல்லாம் பார்த்தேன். டைம் ஏற்கனவே பெருசாக எடுத்துட்டு இது மாதிரியான சூம் வகுப்பு போய்கொண்டிருக்கும். என்னால் 7 மாதம் வரைக்கும் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகைக்கும் இலகுவான முறையில் வழங்கப்படுத்துறேன் அப்படின்னு நம்புறேன். அப்படி நீங்கள் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் மேல நம்பர் இல்லைன்னா யூடியூப் வீடியோவில் போயிட்டு எனக்கு கால் பண்ணலாம். இல்லைன்னா எங்களோட குழுக்களில் இருந்து இணைந்து கொண்டு ஏதோ ஒரு பகிர்தலை இணைந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.